ஏப்பா 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 என்னப்பா நீங்க இப்படி பண்றீங்களா? பச்சை மண்ணுப்பா, அரசியல்ல பச்சை மண்ணுப்பா. டிவிகே விஜய் அவரை போட்டு இப்படி புரட்டி புரட்டி அடிக்கிறீங்க. மனசாட்சி இல்லை உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பாக்குறவங்களுக்கெல்லாம் கண்ணீர் தாரதாரியா கொட்டுற அளவுக்கு இருக்குதுப்பா. நீங்க இப்படியே அடிச்சுக்கிட்டே அதை வச்சுக்க, ஒரு கட்டத்துக்கு மேல கண்ணீரை தொடச்சிக்கிட்டு நான் நீ என்ன பண்ணாலும் நான் விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு முடிவு எடுத்தாலும் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். நான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு விஜய் வந்து நேத்து ஐயோ போனாரு திருச்சிக்கு. அந்த பேரணி, அந்த மக்கள் சந்திப்பு, அதை பத்தி தான் வந்து பயங்கரமா இருக்காரு. உங்கள் விஜய் நான் வர்றேன் அப்படின்னு வந்துட்டாரு. பாத்தீங்களா? எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னாரு? 10:30 மணிக்கு வரேன்னு சொன்னாரு, பேசுறேன்னு சொன்னாரு. ஆனா எத்தனை மணிக்கு வந்துட்டு இருக்காரு? இதெல்லாம் வந்து அரசியலா? மக்கள் இப்படி போட்டு சாகடிக்கிறாரு, மக்களை போட்டு இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பச்சை தண்ணி கிடையாது, சோறு கிடையாது. எத்தனை பேர் மயக்கடிச்சாங்க, எத்தனை பேர் வந்து பிபி சுகர் ஏறி அவங்களை தூக்கிட்டு ஓடினாங்க ஆம்புலன்ஸ்ல. இந்த மாதிரிலாம் அரசியல் பண்ணா எப்படி? இதெல்லாம் நல்லா இருக்குது. ரசிகர்கள், அந்த ரசிகர்களை பாத்தீங்களா என்னமா எப்படி இருக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு ஏதாவது அரசியல் தெரியுதா? பத்திரிகையாளர்களை எப்படி பண்றாங்க? ஐயோ, பிரபலமான பத்திரிகையாளர்கள் கிட்ட அவங்க பண்ண சேட்டைகள் எல்லாம் எப்படி இருக்கு? ஏதாவது ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, உருப்படியா கொடுக்குறாங்களா? என்னென்னவோ சொல்றாங்க. ஏற்கனவே சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி என்ன எங்கேயா போறீங்க? டிவிக்கே அப்படிங்கிற மாதிரியும் என்னென்னவோ சொன்னீங்களா? அந்த மாதிரி எல்லாம் வந்து விமர்சனங்கள் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் அவர்களுக்கு வந்து எந்த ஒரு முன்னெடுப்புகளாக இருந்தாலுமே அதுக்கு வைக்கக்கூடிய டாஸ்க்குகள் அப்படிங்கிறது வந்து எக்கச்சக்கமா இருக்கு. அது வந்து 75% வந்து அது தவறு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு 25% வந்து இப்படி கூட கண்டிப்பா செய்யணும், மறைமுகமா அது சில விஷயங்கள் அது நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 75% தவறு அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இவருக்கு முன்னோடிகளா இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் இருக்கு, இன்னும் எக்கச்சக்கமான கட்சிகள் இருக்கு, தேசிய கட்சிகள் உட்பட. அவங்க எல்லாம் ஒரு மாநாடு நடத்தினாவோ, பேரணி நடத்தினாவோ, எந்த ஒரு நிகழ்ச்சிகள் நடத்தினாலுமே, போராட்டம் நடத்தினாலுமே கூட அவங்க என்ன பயங்கரமான பியூரா, பயங்கரமான ப்ரொஃபஷனலா, பயங்கரமான எந்த ஒரு சின்ன சேதாரமும் இல்லாம அவ்வளோ பக்காவா நடத்துறாங்களா? எந்த விதி மீறலும் சட்ட மீறலும் எதுவுமே இல்லாமல் நடத்துறாங்களா? எங்க அதுக்குள்ள எதையுமே நம்ம பார்க்கறதில்ல, எதையுமே இந்த மக்கள் கண்களுக்கு வந்து தட்டுப்படுறது கிடையாது. அங்கங்க அப்படி அப்படியே பொட்டி போமா மறைச்சிடுறாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் எல்லாம் அந்த தரப்பட்டவங்க கிட்ட இருந்தெல்லாம் வந்து மக்கள் எப்படி சேர்றாங்க ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் டோக்கன் வழங்கப்படுகிறது, ₹200 ₹300 கொடுக்கப்படுகிறது. இதை சார்ந்து அது அதுன்னு எல்லாம் செட்டில்மெண்ட் செய்யப்படுது. ஸோ இதெல்லாம் கொடுத்து அங்கே கூட்டத்தை கூட்டி வந்து அவங்க மட்டும் 10:30 மணிக்குன்னா 10:15 கரெக்டாக வந்து 10:30 மணிலேருந்து 11 மணிக்கு முடிச்சுட்டு அப்படியே பேக்கப் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்களா? எங்க எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குங்க. அது எல்லாத்தையும் தாண்டி ஆனா இவருக்கு மட்டும் எங்க இப்படி போட்டு வறுத்து எடுக்கிறீங்க அப்படின்றது ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் வந்து அது தவறு அப்படின்னு சொல்லுது. இது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அது செய்யப்படுறது, அம்பலப்பட்டு நிற்குது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட 25% என்னப்பா அது ஃபேவர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எடுத்த உடனே வந்து நீங்க வாப்பா நல்லா பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஓப்பனிங் கொடுத்துட்டோம்னா அவருக்கு திமிரு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து அலட்சியமா வந்து அவரும் வந்து சாதாரண அரசியலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவருக்கு இப்படிப்பட்ட பயிற்சி தேவை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. ஸோ அந்த பயிற்சியும் கூட இவருக்கு டிவிகே விஜய் அவர்களுக்கு தேவைதான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் போட்டு இவ்வளவெல்லாம் துவைச்சு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகே.